நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஈரான் அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததால் அந்நாட்டின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்சக்கட்ட தலைவர் உட்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதில் தாக்குதலாக அமெரிக்க ராணுவ முகாம்கள் இருக்கும் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் இந்திய கடற்படை நட்பு நாடுகளின் கடற்படையோடு இணைந்து மெலான் என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். இதற்காக விசாகப்பட்டினத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஈரான் கடற்படை மெலான் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு கடந்த 4ஆம் தேதியன்று ஈரான் நோக்கி திரும்பி சென்று கொண்டிருந்தது. இலங்கை அருகே இந்திய பெருங்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஈரானின் டேனா போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ ஏவுகணை மூலம் தாக்கி மூழ்கடித்ததாக தகவல் வெளியானது. இதையடுத்து ஈரான் போர்க்கப்பலிலிருந்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டது. சர்வதேச கடல் பகுதியில் எந்த கப்பலிலிருந்து அவசர அழைப்பு விடுத்தாலும் அருகில் உள்ள நாடு மீட்பு பணியில் ஈடுபடுவது சர்வதேச கடமை. அதன்படி இலங்கை கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் ஈரான் கப்பல் மூழ்கும் இடத்தில் மீட்பு பணியை மேற்கொண்டன. இந்த கப்பலில் மொத்தம் 180 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் இருந்த நிலையில் 87 வீரர்கள் உயிரிழந்தனர், 78 வீரர்கள் காயமடைந்தனர். கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 32 பேரை இலங்கை கடற்படை மீட்டு இலங்கையின் கலே பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. மேலும் காணாமல் போன வீரர்களை தேடும் பணியில் இலங்கை கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. 2ஆம் உலகப் போருக்கு பின் எதிரி நாட்டு போர்க்கப்பல் டார்பிடோ மூலம் முதன்முறையாக மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். கப்பல் மூழ்கியதால் பலர் காணாமல் போய்விட்டதாகவும் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. ஈரான் கப்பல் மீதான தாக்குதலுக்கு இந்திய துறைமுகத்தை அமெரிக்கா பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததோடு இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் ஜோடிக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கிட்டத்தட்ட 130 மாலுமிகளை ஏற்றிச் சென்ற ஈரானின் டேனா போர்க்கப்பலை எவ்வித எச்சரிக்கையுமின்றி அமெரிக்கா தாக்கியுள்ளது. கடற்கரையிலிருந்து 2000 மைல்கள் தொலைவில் கடலில் அமெரிக்கா ஒரு அட்டுழியத்தை செய்துள்ளது. இதற்கு அமெரிக்கா கசப்பான விளைவுகளை சந்திக்கும், நிச்சயம் வருந்தும் என பதிவிட்டுள்ளார். அமெரிக்க ராணுவ கமாண்டர் அட்மிரல் பிராட் கூப்பர் கூறுகையில், ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் முதல் 100 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீது 24 மணி நேரமும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதுவரை சுமார் 2000 இலக்குகளை தாக்கியுள்ளோம். ஈரானின் வான் பாதுகாப்பு மோசமான அளவில் பாதிப்படைந்துள்ளது. ஈரானின் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அழித்துள்ளோம். ஈரான் கடற்படையை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டோம். ஈரான் கடற்படையில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் உட்பட 17 போர்க்கப்பல்கள் இருந்தன. அனைத்தையும் மூழ்கடித்து விட்டோம். சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு தடையாக இருந்த ஈரானின் அனைத்து இடங்கள் மீதும் B-2 குண்டுவீச்சு விமானங்கள், F-35 போர் விமானங்கள், டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.